Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.12ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். இதுல மொத்தம் 6 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. கொடுத்திருக்க லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணி x and y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 2x - y = 3. அதை ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து 3x + y = 7. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எதையுமே மல்டிப்ளை பண்ணி எலிமினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே +y இருக்குது, இங்கே -y இருக்குது. அப்படின்னா நான் இதை மைனஸ் பண்ணனாலே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா எனக்கு இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் 3xையும் 2xையும் ஆட் பண்ணனா 5x வந்து எனக்கு கிடைக்கும். 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணனா 10 வந்து எனக்கு கிடைக்கும். அப்படின்னா இது 5 1s இது 5 2s அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ 2ங்கிறத நான் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நான் எந்த ஈக்குவேஷன் சூஸ் பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷன் சூஸ் பண்ணுறேன். அப்படின்னா 3x + y = 7. அப்படின்னா 3 × xக்கு பதிலாக 2 + y = 7. 3 2s 6. அப்படின்னா 6 + y = 7. அப்படின்னா y = இந்த +6 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -6. அப்படின்னா 7 - 6. அப்படின்னா y = 1ன்னு கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்னென்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா x - y = 5. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது 3x + 2y = 25. இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ஸை நான் திருப்பி எழுதிக்கிறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு எலிமினேட் பண்ண முடியும். நான் எந்த எலிமினேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா 3 × x வந்து 3x - 3 × y வந்து 3y = 5 × 3 வந்து எனக்கு 15 கிடச்சிருக்கு. அடுத்தது 3x + 2y = 25. இதை நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்படின்னா 3xம் எனக்கு கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அப்படின்னா -3 - 2ஓட வேல்யூ -5y = 15 - 25ஓட வேல்யூ -10. அப்படின்னா மைனஸ் கேன்சல். இது 5 1s இது 5 2s. அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஒய்யோட வேல்யூ 2ங்கிறத ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு x - y = 5. அப்படின்னா ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா x - 2 = 5. அப்படின்னா x -2 அங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +2 ஆகும். அப்படின்னா 5 + 2 அப்படின்னா x = 7 கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. இதோட செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒயில் வந்து ஃப்ராக்ஷனாக வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஷனை வந்து ஒரு நார்மல் நம்பராக சேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் அதுக்கப்புறம் தான் அந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும். இப்போ எனக்கு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5 × x வந்து 5x. அடுத்தது 10 × y வந்து 10y / 10 × 5 வந்து 50 = 14 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 5x + 10y = 50 × 14 வந்து எனக்கு கிடைக்கும். இதை ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறப்ப இதுலேருந்து ஒரு 5ஐ வந்து நான் காமனாக எடுத்துடுறேன். காமனாக எடுத்துட்டேன்னா x + 10y = 14 × 50 கிடைக்கும். இப்போ இந்த 5ஐ நான் என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறேன். அப்படின்னா x + 10y = 14 × 50 / 5. அப்படின்னா இது 5 1s இது 5 10s. அப்படின்னா எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா x இங்கே வந்து ஒரு 2ஐ வந்து 5ஐ காமனாக எடுக்கிறேன். 5ஐ காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே எனக்கு 2 வந்து கிடைக்கும். தெரியாமல் அதே 10ஐ வந்து எழுதிட்டேன். மாற்றிக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு 10 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 14 × 10 வந்து எனக்கு 140. அப்படின்னா x + 2y = 140ங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அடுத்து இதே மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 6 × x வந்து 6x, 8 × y வந்து 8y = 15 / 8 6 48. அப்படின்னா 6x + 8y = 15 × 48 கிடைக்கும். அப்படின்னா இதுலேருந்து நான் எந்த டேபிள் காமனாக எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் வந்து நான் காமனாக எடுத்துக்கலாம். அதனால ஒரு 2 டேபிளில் வந்து நான் காமனாக எடுத்துக்கிறேன். அப்படின்னா 3x + 4y = 15 × 48. அப்படின்னா 3x + 4y =
15 × 48 இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணனா டிவைடட் பை 2 கிடைக்கும். இதை வந்து நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணால் 24. அப்படின்னா ஈக்குவேஷன் எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னா 3x + 4y. அடுத்தது இந்த 15ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 15ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 360 வந்து கிடைக்கும். அந்த 360ஐ இங்கே எழுதிக்கிறேன். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். அப்படின்னா எனக்கு x + 2y = 140, அடுத்து 3x + 4y = 360. இப்போ ஏதாச்சும் ஒன்று எலிமினேட் பண்ணணும். நான் எது எலிமினேட் பண்ணுறேன்னா ஒய்யை வந்து எலிமினேட் பண்ணுறேன். இங்கே 2y இருக்குது, இங்கே 4y இருக்குது. இங்கேயும் எனக்கு 4y வேணும்னா இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2x + 4y = இதை மல்டிப்ளை பண்ணனா 280. அடுத்து 3x + 4y = 360 அப்படியே எழுதிக்கிறேன். இதை நான் மைனஸ் பண்ணேன்னா எல்லா இடத்துலையுமே எனக்கு மைனஸ் சைன் வந்துடும். அப்படின்னா எனக்கு 4yயும் கேன்சல் ஆகிடும். 2x - 3xோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -xன்னு கிடச்சிடும். = 280ல் 360 வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா -80 கிடைக்கும். நான் மைனஸும் கேன்சல். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 18 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 18ங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் ஏதாச்சும் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் எந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா x + 2y = 140ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எக்ஸுக்கு பதிலாக 80. அப்படின்னா 80 + 2y = 140. +80 அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -80 ஆகும். 2y = 140 -80. அப்படின்னா 2y ரெண்டையும் மைனஸ் பண்ணனா எனக்கு 60 வந்து கிடைக்கும். அப்படின்னா இந்த 2வும் இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஒய்யும் இதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு டிவிஷன் ஆகும். அப்படின்னா y = 60/2. இதை கேன்சல் பண்ணனா 30. நம்மளா ஒய்யோட வேல்யூ 30, எக்ஸோட வேல்யூ வந்து 80ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இது தேர்டு சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் தனித்தனியாக தான் இருக்கணும். அப்படி தனித்தனியாக இருந்தால் தான் அது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து சேர்ந்துருக்கு. அப்படி சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ஒரு லீனியர் ஈக்குவேஷனை வந்து ஃபார்ம் பண்ணாது. ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் அது ஒரு லீனியர் ஈக்குவேஷனாகவே ஃபார்ம் ஆகும். இப்போ இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 × 2 வந்து 6x. அடுத்து 3 × y வந்து 3y = 7xy. அடுத்து இது 3 × x வந்து 3x. அடுத்து 3 × 3 வந்து 9y = 11xy. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது ரெண்டையுமே xyயால் டிவைட் பண்ணிக்கிறேன். xyயால் டிவைட் பண்ணனா 6x / xy + 3y / xy = 7xy / xy. அப்படின்னா xy கேன்சல், இங்கே y கேன்சல், இங்கே xம் கேன்சல் ஆயிடும். அப்படின்னா மீதி என்ன இருக்குன்னா 6/y + 3/x = 7. இந்த இதில் பார்த்தோம்னா 3x / xy, அடுத்தது 9y / xy = 11xy / xy. xyயும் கேன்சல், y அடுத்து x வந்து கேன்சல். அப்படின்னா 3/y + 9/x = 11 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒய்யும் எக்ஸும் வந்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. அதனால எக்ஸ் அண்ட் ஒய்யை வேறு ஒரு வேரியபிளாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது 1/xஐ ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், 1/yஐ பின்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்படி கன்சிடர் பண்ணனா எனக்கு ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா 6b + 3a = 7. அப்படின்னா 3a + 6b = 7ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து இந்த இது எப்படி சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா 3b + 9a = 11. அப்படின்னா 9a + 3b = 11ங்கிறது எனக்கு செகண்ட் ஈக்குவேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ணி எலிமினேட் பண்ணணும். இதில் நான் எதை எலிமினேட் பண்ண போகிறேன்னா ஏவை வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். இங்கே 9 வந்து இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்படின்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 9 வந்து கிடச்சிரும். அப்படின்னா 3 3s are 9a, அடுத்து 3 6s are 18b = 7 3s are 21 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 9a + 3b = 11ங்கிற அந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இங்கே மைனஸ் சைன், இங்கேயும் மைனஸ் சைன், இங்கேயும் மைனஸ் சைன். 9a கேன்சல். அப்படின்னா 18ல் 3 வந்து மைனஸ் பண்ணணும். 18ல் 3 வந்து மைனஸ் பண்ணுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 15 வந்து கிடைக்கும். அப்படின்னா 15b = இங்கேயும் அதே மாதிரி தான் 21யும் 11யும் வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 10 வந்து கிடைக்கும். அப்படின்னா இது 5 3s are, இது 5 2s are. அப்படின்னா b = 2/3 எனக்கு கிடச்சிருக்கு.
இப்போ பியோட வேல்யூ 2/3ங்கிறத ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் ஃபஸ்ட் இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 9a + 3b = 11. அப்படின்னா 9a + 3 × bக்கு பதிலாக 2/3 = 11. அப்படின்னா 9a இங்கே 3யும் 3யும் கேன்சல் ஆச்சுன்னா மீதி 2 = 11. இந்த +2 அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா -2. அப்படின்னா 9a = 11 - 2. அப்படின்னா 9a = 2 மைனஸ் பண்ணால் 9. 9ம் 9ம் கேன்சல் ஆச்சுன்னா மீதி ஏவோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ தான் எனக்கு வேணும். ஆனால் இங்கே இருக்கிறது ஏ அண்ட் பியோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா எனக்கு 1/xஐ நான் ஏன்னு கன்சிடர் பண்ணேன், 1/yஐ பின்னு கன்சிடர் பண்ணேன். எக்ஸ் வேணும்னா அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா x = 1/a, அப்படின்னா y = 1/b கிடைக்கும். அப்படின்னா x = 1/aவோட வேல்யூ 1. அப்படின்னா டினாமினேட்டரில் 1 இருந்தால் கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா y = 1/bயோட வேல்யூ வந்து என்னென்னா 2/3. இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா 3/2ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3/2ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபிஃப்த்து சப்டிவிஷன். ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் எக்ஸோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கும். அப்படின்னா எனக்கு இந்த சம்மில் பார்த்த மாதிரி டினாமினேட்டரில் எனக்கு எக்ஸ் வரக்கூடாது. அதனால எக்ஸை மட்டும் ஒரு வேறு வேரியபிளாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1/xஐ நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா ஏன்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா 4a + 5y = 7ன்ட்டு எனக்கு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது 3a + 4y = 5 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறேன். நான் 4a + 5y = 7, அடுத்தது 3a + 4y = 5 ரெண்டையுமே சால்வ் பண்ண போகிறேன். ரெண்டுமே ஈக்குவலான டேபிள்ஸில் வந்து இல்லை. அதனால் இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3 4s are 12. அப்படின்னா 12a + 3 × 5 வந்து 15. அப்படின்னா 15y = 7 3s are 21. அப்படின்னா 4 3s are 12. அப்படின்னா 12a + 4 × 4 வந்து 16y = 4 5s are 20. ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இங்கே மைனஸ் சைன், இங்கேயும் மைனஸ் சைன், இங்கேயும் மைனஸ் சைன். அப்படின்னா 12a வந்து கேன்சல். அப்படின்னா எனக்கு 15 - 16 வந்து எனக்கு -y வந்து கிடைக்கும் = 21ல் வந்து 20 போச்சுன்னா எனக்கு 1. அப்படின்னா -yயோட வேல்யூ 1ன்னா ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்னா -1 வந்து கிடைக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய்யோட வேல்யூ -1ங்கிறத ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் எந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னா 4a + 5y = 7. இதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா ஒய்யோட வேல்யூ 1, அப்படின்னா -1. அப்படின்னா 4a + 5 × -1 = 7. அப்படின்னா 4a 5 × -1 -5 = 7. அப்படின்னா 4a = 7, -5 அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +5. அப்படின்னா 7 + 5. அப்படின்னா 4a = 12ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா அப்படின்னா இது 4 1s are, இது 4 3s are. அப்படின்னா ஏவோட வேல்யூ 3ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸோட வேல்யூ வேணுங்கிறப்ப நான் என்ன கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா 1/x தான் வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ் வேணும்னா ரெசிப்ரோக்கல் இருக்கும். அப்படின்னா x = 1/a. அப்படின்னா x = 1/aவோட வேல்யூ 3. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1/3, ஒய்யோட வேல்யூ -1ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சிக்ஸ்த்து சப்டிவிஷன். சிக்ஸ்த்து சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13x + 11y = 70ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், 11x + 13y = 74ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். 13x + 11y = 70, 11x + 13y = 74. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே இப்போ நான் வந்து சால்வ் பண்ணணும். ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டு நான் எதை சால்வ் பண்ணணுங்கிறத பார்த்துக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிக்கணும். எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவில் நான் எதை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ண போகிறேன்னா எக்ஸை வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். அப்படின்னா இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இதை 13ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 11 × 13ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 11 × 13 வந்து 143x + 11 × 11. 11 11s are வந்து என்னென்னு பார்த்தோம்னா 121y = 11 × 70. அதோட வேல்யூ 770 = இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனோடைய சிம்பிளிஃபைட் ஃபார்ம்.
அடுத்தது 13யும் 11யும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா 143x வந்து கிடச்சிருக்கு. ப்ளஸ் 13யும் மல்டிப்ளை பண்ணணும். 13யும் மல்டிப்ளை பண்ணால் 169y ஈக்குவல் டு 74ஐயும் 13யும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா 962 வந்து கிடைக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கேல்குலேஷன் வந்து கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணிங்கன்னா ஈஸியான ஆன்சர் வந்து கிடச்சிடும். இப்போ இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணுனா எனக்கு 143xம் கேன்சல் அவுட் ஆகிடுது. அடுத்து 121 169ஆல் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா -48y வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது 770ஐ 962ஆல் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் -192 கிடச்சிருக்கு. இப்போ மைனஸும் கேன்சல். அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 192/48 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் 2 டேபிள்லையும் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக 12 டேபிள்லையும் கேன்சல் பண்ணலாம். டேரெக்டாக 12 டேபிளில் வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் எனக்கு 12 4s are 48. அடுத்து 12 டேபிளில் கேன்சல் பண்ணால் 12 1s are 12. அடுத்தது எனக்கு 72ஆக மாறும். அப்படின்னா 72ங்கிறப்ப 72 12 டேபிள் எப்போ வரும்னா 6 டைம்ஸ். அப்படின்னா y is equal to 16/4 வந்து கிடச்சிருக்கு. இது 4 1s are, இது 4 4s are. அப்படின்னா y is equal to 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஒய்யோட வேல்யூ 4ங்கிறத ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 13x + 11y = 70. அப்படின்னா 13x + 11 × yக்கு பதிலாக 4 = 70. அப்படின்னா 13x + 11 × 4 வந்து 44 = 70. அப்படின்னா 13x = 70 - 44. அப்படின்னா 13x = 70ல் 44ஐ மைனஸ் பண்ணுறேன். 17யும் 44ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 26 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இது 13 1s are, இது 13 2s are. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.